If a number when divided by 296 gives a remainder 75, find the remainder when 37 divides the same number. ஓகே, நம்ம அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு எடுத்துக்கலாம்னாக்கா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் அ நம்பர். இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம 296ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் வந்து 75 வருது. அதே நம்பரை நம்ம 37ஆல் டிவைட் பண்ணுறப்போ என்ன ரிமைண்டர் வரணும்னு கண்டுபிடிக்கணும். நம்ம டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். அதாவது டிவிடெண்ட் எழுதிக்கிறேன் equals to quotient multiplied by the divisor plus remainder. Okay. ஆக்சுவலி டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னன்னாக்கா நாம எந்த நம்பரை டிவைட் பண்றோமோ அதுதான் டிவிடெண்ட். இங்க நம்ம எக்ஸை தான் டிவைட் பண்றோம், அப்போ எக்ஸ் தான் டிவிடெண்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிவைசர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் படி வந்து பாத்தீங்கன்னாக்கா டிவைசர் வந்து 296. ஸோ 296 வந்து நம்ம டிவைசர் பதில் எழுதிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு வரும்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த முதல்ல நமக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, நாம தான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ நம்ம கோஎஃபிஷியன்ட் வந்து கியூன்னு வச்சுக்கலாம். டிவைசர் வந்து 296. ஸோ ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 75. இப்போ கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நான் டிவிஷன் அல்காரிதம் எழுதிட்டேன். என்னோட எய்ம் என்னன்னாக்கா இந்த நம்பர் எக்ஸை வந்து நம்ம 37ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் என்ன வரணும். ஸோ நம்ம 296ஆல் டிவைட் பண்ணுறதுனால இங்கே டிவைசருங்கிற பிளேஸில் 296 எழுதியிருக்கோம். அப்போ 37ஆல் டிவைட் பண்ணுறப்ப இந்த 296க்கு பதிலாக இந்த இடத்துல 37 வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த 296ஐ 37ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே, 296 divided by 37. 37 வந்து 296ல 8 டைம்ஸ் போகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8 டைம்ஸ் 7 வந்து 56, கேரி ஓவர் 1. 8 டைம்ஸ் இஸ் 24, 24 plus 5 வந்து 29. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 0 வருது. அப்போ 296 வந்து 37ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. அதாவது 8 டைம்ஸ் 37 வந்து 296க்கு ஈக்குவல். அப்போ x equals to q into இந்த 296 வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னாக்கா 8 டைம்ஸ் 37 எழுதிக்கலாம் ப்ளஸ் 75. ஓகே, x equals to இப்போ இந்த 8 வந்து q முன்னாடி நம்ம எழுதிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரணும்னாக்கா 8q into 37 plus 75. இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், இது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வந்து 8q, அது டிவைசர் வந்து 37. ஏன்னா 296 இருக்கிற இடத்துல வந்து நம்ம 37 கொண்டு வந்துட்டோம். இங்கே ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 75. எப்பயுமே ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிவைசரை விட சின்ன நம்பராக தான் இருக்கணும். இங்கே ரிமைண்டர் 75 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைசர் 37 விட அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா இந்த ரிமைண்டர் 75 வந்து 37ஆல் டிவைட் பண்ணும். ஸோ எப்போல்லாம் நம்ம லாங் டிவிஷனில் நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் வந்து இந்த டிவைசரை விட பெரிய நம்பராக இருந்தால் ஃபர்தராக டிவைட் பண்ணுவோம். அதே ப்ராசஸ் தான். 37 வந்து 75 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. 2 டைம்ஸ் 37 வந்து 74. சப்ராக்ட் பண்ணால் 1 வருது. ஸோ இப்போ இதுக்கு ஒரு டிவிஷன் அல்காரிதம் எழுதலாம். இங்கே 75 தான் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுதான் என்னன்னாக்கா வந்து dividend equals to coefficient வந்து 2 multiplied by the divisor 37. அப்போ 2 into 37 plus remainder என்னன்னாக்கா 1. ஸோ இந்த 75 நம்ம டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதை நான் எவாலுவேட் பண்ணாலும் இது வந்து 75க்கு ஈக்குவலாக இருக்கும். 2 டைம்ஸ் 37 74, 74 plus 1 75. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்க 75க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னாக்கா 2 டைம்ஸ் 37 plus 1ன்னு மாற்றிக்கலாம். ஓகே, மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ 2 டைம்ஸ் 37 plus 1. ஓகே, எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இப்போ இந்த ரெண்டு டேர்மை கன்சிடர் பண்ணுங்க. ரெண்டுமே என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 37. ஸோ நம்ம 37 ஃபேக்டர் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ 37 வந்து நம்ம ஃபேக்டர் அவுட் பண்ணிட்டோம்னாக்கா இங்கே வந்து வெரி 8q மட்டும் தான் இருக்கும். இங்கே என்ன இருக்குனாக்கா +2 இருக்கும் இன்ட்டு 37 + 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், இது எக்ஸாக்டாக இந்த டிவிஷன் அல்காரிதமில் இருக்குது. ஸோ டிவிடெண்டுக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, கோஎஃபிஷியன்ட்டுக்கு பதிலாக 8q + 2, டிவைசருக்கு பதிலாக 37, ரிமைண்டருக்கு பதிலாக 1. அப்போ அதே நம்பரை நம்ம 37ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 1 வரும்.